பிரவீன், தற்பொழுது மதுரை மாநாடு எப்படி இருக்கிறது? ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து விட்டார்களா? ரசிகர்கள் என்றே வருகிறது, விஜய் என்றால் நடிகராகவே நமக்கெல்லாம் வருகிறார். எனவே தொண்டர்கள் வந்து விட்டார்களா? எப்படி இருக்கிறதுக்கு நிலவரம் என்பதை நமது நேயர்களுக்காக சொல்ல முடியுமா பிரவீன்? சண்முகசுந்தரம், அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்கள் அளித்த அந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஏனென்றால் மாநாடு நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து கொண்டே வருகின்றது. வெயிலை தாக்கு பிடிக்க முடியாமல் தற்போது வரையிலும் 30க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் நேரம் செல்ல செல்ல வெயிலால் மயக்கமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஆலோசனை என்னவென்றால் 3:30 மணிக்கு மாநாடு தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த நேரத்தை முன்கூட்டியே, அதாவது 2:15 மணிக்கே மாநாட்டை தொடங்கலாமா என்ற ஒரு ஆலோசனை மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஒருவேளை அந்த ஆலோசனையில் முன்கூட்டியே தொடங்கலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் 2:15 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு, 2வது மாநாடு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டபடி அந்த மாநாட்டு திடலில் 2 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டன. 12:30 மணிக்கு 1 லட்சம் இருக்கைகள் நிரம்பிவிட்டது. மீதம் இருக்கக்கூடிய இருக்கைகள் 45 நிமிடத்தில் நிரம்பிவிட்டது. தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் மாநாட்டு திடல் என்பதில் அதில் இருக்கக்கூடிய அனைத்து இருக்கைகளும் நிரம்பிவிட்டது. 2 லட்சம் தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். உள்ளே இருப்பவர்கள் மட்டுமே 2 லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள். 2 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தும் நிரம்பிவிட்டதாக தெரிகிறது. குறிப்பாக இன்னும் சாறை சாறையாக அந்த சாலை முழுவதும் மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே போகிறது. இன்னும் வாகனங்கள் மூலமாக அந்த மாநாட்டு திடலுக்கு தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் தகவலை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த மாநாடு நடைபெறக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு தற்காலிக கடைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்கிரீம் கடை, ஜூஸ் கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து கடைகளிலும் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிரம்பி வழிகிறார்கள். அதே போன்று அந்த மாநாட்டு திடலுக்கு அருகே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையிலும் தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சியின் துண்டை அணிந்து கொண்டு அங்கு தொண்டர்கள் அங்கு இருப்பதாக கூட அங்கிருந்து வரக்கூடிய செய்தியாளர் நமக்கு தகவலை அளித்துக் கொண்டிருக்கிறார். எங்கும் அதிகமான கூட்டம் கூடக்கூடாது என்பதற்காக பல்வேறு இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3000 போலீசார், 2000 தனியார் செக்யூரிட்டி, 500 பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரவீன், தலையிடுவதற்கு மன்னிக்கவும். தற்போது மிக முக்கியமான செய்தி. நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சி எப்பொழுதுமே முன்கூட்டி தகவலை தரும் என்பதை மீண்டும் ஒருமுறை தற்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் ஏற்கனவே கூறுவோம் முன்கூட்டியே மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்திருந்தோம். தற்போது முன்கூட்டியே மாநாடு தொடங்குகிறது. விஜயின் மாநாடு முன்கூட்டியே தொடங்குகிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மாநாடு தொடங்க இருக்கிறது. விஜயும் பேச போகிறார். வெயிலின் தாக்கம் அதிகமாகி கொண்டிருப்பதால் மாநாட்டை முன்கூட்டியே தொடங்க விஜய் முடிவு செய்து சொல்லிவிட்டாராம். பகல் 2:15 மணிக்கு மாநாட்டில் பேச போகிறார் விஜய். எனவே மாநாட்டில் விஜய் உரை முடித்தவுடன் விஜய் மிகப்பெரிய அறிவிப்புகள், ஏற்கனவே 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அதன் பின் மிக முக்கியமான அறிவிப்புகளை விஜய் வெளியிடப் போகிறார். மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சற்று நேரத்திலே தாவேகா மாநாடு மாலைதான் நடைபெறும் என்று சொல்லியிருந்தார்கள் மற்றவர்கள். ஆனால் நாங்கள் சொல்லியிருந்தோம் முன்கூட்டியே நடைபெற இருக்கிறது என்று. விஜய்க்கு மிக மிக அருகில் இருப்பவர் சொன்ன தகவல் அதை தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது சத்தியம் தொலைக்காட்சி. பிரவீன், தற்போது மீண்டும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தொடரலாம். தற்போது மாநாட்டிலே என்ன எதிர்பார்ப்புகள்? விஜய் 2:15 மணிக்கு பேச போகிறார் என்று கூறியிருக்கிறார்கள். என்ன சொல்ல போகிறார் விஜய்? 2:15 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது உறுதிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு என்பது ஏற்கனவே முதல் மாநாடு நடைபெற்ற பிறகும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் ஒரு பெரிய அளவிலாக மக்களோடு மக்களாக அவர் கலக்கவில்லை. அனைத்து போராட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் குரல் கொடுக்கவில்லை என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கே ஒரு சிறிய அதிருப்தி ஏற்படுத்தி என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது வரக்கூடிய இந்த மாநாட்டுக்கு பிறகு முற்றிலுமாக மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாநாட்டில் மிக முக்கியமான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பொறுத்தவரையில் அவருடைய அந்த ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிட்ட பிறகு முழு நேர அரசியல் இறங்கப் போகிறேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் படப்பிடிப்பு முடிந்துவிட்ட பிறகும் கூட அவர் கூறியபடி முழு நேர அரசியல் அவர் இறங்கவில்லை. பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டுகள் இனி இருக்காது என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டில் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக
இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும்? பாத யாத்திரையாக இருக்குமா அல்லது வாகனம் மூலமாக பிரச்சாரம் இருக்குமா, இரண்டும் கலந்ததாக இருக்குமா உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார். அந்த அறிவிப்பு வெளியிட்ட உடன் அதற்கான ஷெட்யூல் என்று சொல்லப்படக்கூடிய திட்டம் என்பது வகுக்கப்பட்டு எப்போது முதல் அந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும். அது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் அவர் குரல் கொடுக்க வேண்டும், மக்களோடு மக்களாக கலக்க வேண்டும் என்பதும் அது தொடர்பான முக்கிய அறிவிப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெயில் தற்போது அங்கு சதம் அடித்திருக்கிறது. அதன் காரணமாக மாநாடு முன்கூட்டி ஏற்கனவே நாம் கூறியது போல 2.25 மணிக்கு விஜய் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு பிறகு வெயில் அது முழுவதுமாக மக்களுடைய அந்த வெயிலின் தாக்கத்தில் தப்பிப்பதற்காக மாநாடு முன்கூட்டி முடிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சண்முக